கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்து மிராக்கிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுதரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்தாவின்றப்பன் உங்களோட பேசுகிறாங்க. இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. இந்த வார்த்தையின்படி நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் வாழ அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் தாமே உங்கள் குடும்பத்தை ஏதேன் குடும்பம் மகிழ்ச்சி குடும்ப தேவனாகிய கர்த்தர் கட்டாயமாக வாழ வைப்பாங்க. இப்போ கிறிஸ்மஸ் காலம் ஆரம்பிச்சிச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஊழியத்துக்குள்ளே நான் வரதுக்கு முன்னக்கூட்டியே கிறிஸ்மஸ் கர்த்தர் என் உள்ளத்தில் ஏவி ஏதாவது கஷ்டப்பட்டவங்களுக்கு திக்கற்றவங்களுக்கு என்ன செய்வாங்க, ஒரு ஆடைகளை கர்த்தர் எனக்கு வாங்கி கொடுக்க உதவி செஞ்சாங்க. நான் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடியே அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் கர்த்தர் தாமே என்ன மனைவி பிள்ளைங்களை குடும்பத்தை கர்த்தர் நினைச்சேர்லி ஊழியத்துள்ள மக்கள் மூலிமா என்ன செய்கிறாங்க, கர்த்தர் எனக்கு என்ன செய்கிறாங்க, பணத்தை சந்திச்சுட்டு இருக்காங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். அதனால் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகளுக்கு உங்கள் உள்ளத்தில் ஏதாவது ஏவப்பட்டுச்சுன்னா இந்த ஊழியத்தை தாங்கிறது கூட நீங்கள் என்ன செய்யலாம், காணிக்க அனுப்பலாம். அதில் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன். அதுபோக பார்த்தீங்கன்னா இதே நான் வசிக்கிற இந்த ஊர்லேருந்து கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தாண்டி 2 தெருவே சரியான ட்ரெஸ் இல்லாமல் சரியான சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. நீங்கள் ஐயா எங்களுக்கு அந்த மக்களுக்கு உதவி பண்ணணுயா எங்கள் சார்பா அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கூட என்ன செய்யலாம், நீங்கள் என்னுடைய ஜிபே நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யலாம், ஜிபே மணியை ஜிபே பண்ணிவிட்டு நான் இது அந்த மக்களுக்கு இந்த காணிக்கை அனுப்பியிருக்கேன். அதனால் அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடோ ஒரு நேரம் அந்த கிறிஸ்மஸ் டைமில் வச்சு ட்ரெஸ்ஸோ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதை போய் அந்த மக்களுக்கு செஞ்சுட்டு உங்களுக்கு நான் அந்த வீடியோ கூட என்ன செய்கிறேன், போட்டு விட்றேன். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் ஏழைகளை நினைச்சவர்கள் தான் கிறிஸ்மஸுங்க. ஏன்னா ஏழைகள் முகத்தில் கர்த்தரே நீங்கள் பார்க்கலாம். அதில் அந்த ஏழைகள் சந்தோஷப்படுறதுனால அது கர்த்தர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பாங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு அப்படி ஒரு ஏவுதல் உண்டாச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம், உதவி பண்ணுறதுக்கு நீங்கள் என்னுடைய ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசியும் அணுகலாம். நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனோட நம்பருக்கு ஜிபேயில் பணம் போட்டுட்டும் கூட என்ன செய்யலாம், நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். சரி, இன்றைக்கி ஒரு செய்தி என்னங்கிறத பார்ப்போம். சங்கீதம் 127:4. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவராலே கிடைக்கும் பலன். பார்த்தீங்கன்னா இதில் என்ன போட்டிருக்குன்னா, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம். அப்போ ஒரு கணவன் மனைவி கல்யாணம் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைச்சா தான் அவங்களுக்கு ஒரு சுதந்திரமே என்ன செய்யுது, பூமியில் உலகத்தில் கொடுக்கப்படுது. காரணம் என்னென்னா, அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த வாழ்க்கையில் ஒரு முழுமை அடைகிறாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு குழந்தை, அந்த குளம் விருத்திம்பாங்க. அந்த குளம் விருத்தியாவது என்னதுன்னா, ஒரு குழந்தை கிடைச்சதுக்கப்புறம் தான் விருத்தியாகும். அது அந்த இது என்னதுன்னா, கர்த்தரால் தான் இது அந்த சுதந்திரம் வரும் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கர்ப்பத்தின் கனி அவராலே கிடைக்கும் பலன். அப்போ ஆண்டவரால் கிடைக்கக்கூடிய பலன்னா அந்த குழந்தை பாக்கியம் கணவன் மனைவிக்குள்ள. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செஞ்சிருவாங்க, கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாளே கொடுத்துருவாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த முன்னோர்கள் செஞ்ச அந்த நன்மைகள், முன்னோர்கள் அவங்க அந்த சந்ததிகள் 4 சந்ததிகள் பண்ண நன்மைகள் அவங்க நியாயமாக நீதியாக நடந்து வாழ்ந்து முடிஞ்சதை கொண்டு கர்த்தர் என்ன செய்வாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. ஏன்னா தாவீது நல்ல மாதிரி வாழ்ந்தார். தாவீதுடைய பிள்ளைங்க என்ன தவறு பண்ணாலும் கர்த்தர் அதை நினைச்சிடலாமல் என்ன செஞ்சார், கர்த்தர் தாவீதுகிட்ட சொன்னதுனால அவங்க பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மைகள் என்ன செஞ்சாங்க, கர்த்தராக இயேசு கிறிஸ்து கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலருக்கு குழந்தை கிடைக்காது, சீக்கிரம் கிடைக்காது. 3 வருஷம் 4 வருஷம் குழந்தை இல்லாதவங்களாம் இதில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. இதே மாதிரி உங்களுக்கு பைபிளில் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கன்னா, ஆதியாகமத்தில் யாக்கோபுக்கு 2 மனைவி, லேயாள் ரேக்காள். 2 பேரையும் யாக்கோபு கல்யாணம் பண்ணியிருந்தார். ஆனால் கல்யாணம் பண்ண புதுசில் யாக்கோபுக்கு ரேக்காலை தான் பிடிக்கும். ரேக்கால் கூட தான் இருக்கார். ஆனால் லேயாளுக்கும் குழந்தை இல்லை, ரேக்காலுக்கும் குழந்தை இல்லை. அப்போ லேயாள் என்ன செய்யுது, ஆண்டவர் சமூகத்தில் போய் ஆண்டவரை என்னுடைய கணவரை பறிச்சுக்கிண்டா, என் கணவர் என்கிட்ட வரணும் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறா, அழுதா புலம்புதா ஆண்டவர்கிட்ட சொல்லி புலம்புதா, அழுதா. அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார், அவள் அழுது புலம்புறாள அப்படின்னு சொல்லி நினச்சார். லேயாளை கர்த்தர் என்ன செஞ்சார், நினச்சேர்லி ரேக்காலுக்கு குழந்தை இல்லை, ஆனால் லேயாளுக்கு என்ன செஞ்சுட்டு இருந்தார், ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாரு. அதே யாக்கோபை வர செஞ்சு கர்த்தர் என்ன செஞ்சார், லேயாளுக்கு குழந்தை மேலே குழந்தை கொடுத்துக்கிட்டே இருக்கார். 4 குழந்தைக்கு மேலே பெற்றுட்டான், 4-5 குழந்தைக்கு மேலே பெற்றுட்டா. ஆனால் இவளுக்கு என்ன, ரேக்காலுக்கு குழந்தை இல்லை. அப்போ இந்த அம்மா என்ன செய்தாங்க, ரேக்கால் யாக்கோபிட்ட போய் எனக்கு ஒரு குழந்தைய கொடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறா, கேட்குறான். அப்போ அங்கே அவள் கேட்டதுக்கப்புறம் கணவன் மனைவி சேர்ந்ததுனால குழந்தை கிடச்சிச்சா, கிடைக்கல. சில வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சதில் அவங்களோட அப்பா அம்மா அவங்களோட முதியோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆணும் பெண்ணும் சேர்ந்தா குழந்தை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது முற்றிலும் தவறுங்க. ஆணும் பெண்ணும் சேரதுனால என்ன ஆகுதுன்னா, ஓர் உயிர் ஈருயிராகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, 2வது ஆணும் பெண்ணும் சேரதுனால, கல்யாணம் முடிஞ்சு சேரதுனால அவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, மாம்சமும் என்ன சொல்கிறது, அவங்கள என்ன சொல்கிறது, மாம்சமும் ரத்தமும் மாதிரி என்ன செய்கிறாங்க, ஒன்றா சேர்றாங்க.
ஏன்னா வசனம் என்ன சொல்கிறதுனா 2 பேரும் என்ன செய்கிறாங்க, ஒரே சரீரம் ஒரே மாம்சமாக ஆகிறாங்க. அதே மாதிரி அந்த கல்யாணம் முடிஞ்சு அவங்க இல்லற வாழ்க்கையில் சேர்றதுனால ஒரே சரீரம் ஒரே மாம்சமாக தான் ஆகுறாங்க. இதுதான் உண்மை. மற்றபடி அந்த குழந்தை கொடுக்குறது வந்து கர்த்தரால் மட்டும்தான் கொடுங்க. இன்னொரு உங்களுக்கு உதாரணம் கூட சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை கன்சீவ் ஆகி 60 நாளுக்கு அப்புறம் தான் 60 நாளுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைக்குள்ளே ஹார்ட் பீட்டே ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ அது வரைக்கும் அது என்னது, வெறும் பொம்மையாக வெறும் களிமண்ணாக தான் அந்த தாய் கருவில் இருக்குது. அப்போ அந்த சுவாசத்தை கொடுக்குது யார்? கர்த்தராக இயேசு கிறிஸ்துங்க. அப்போ பிள்ளைங்க வந்து கர்த்தரால் வரக்கூடிய சுதந்திரம் தான். ஏன்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை, எனக்கு தெரிஞ்ச ஒரு தங்கச்சி என் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க, ஆண்டவர் அறியாத தங்கச்சி தான். அந்த தங்கச்சிக்கும் பார்த்தீங்கன்னா 9 மாதம் குழந்தை என்ன செஞ்சாங்க, சுமந்து கடைசியில் பார்த்தா அந்த குழந்தை என்னது, இறந்தே பிறந்துச்சிங்க. காரணம் ஒரு சுவாசத்தை ஆண்டவர் கொடுக்கலைங்க. ஏன்னா அந்த சுவாசத்தை கொடுக்குறது அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான். அப்போ பிள்ளைகள் வந்து யாரால் வருது? கர்த்தரால் வருது. இதுதான் உண்மை. எத்தனையோ பேர் கல்யாணம் முடிஞ்ச உடனே குழந்தை கிடச்சிரும். ஆனால் அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த களிமண்ணாக இருக்கக்கூடிய அந்த கருவுக்குள்ளே அந்த 60ஆம் மாதத்தில் தான் தன்னுடைய சுவாசத்தை கொடுக்காரு. அப்போ தான் அந்த குழந்தை என்னது, உயிரடையுது. அது வரைக்கும் வெறும் களிமண்ணாக தான் இருக்குது. அப்போ குழந்தை வந்து யாரால் வருது? கர்த்தரால் தான் வருது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகள் அந்த விழிப்புணர்வு நீங்கள் அடையணுங்கிறதுக்காண்டி தான் அந்த வீடியோ என்ன செய்தேன், இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு போட சொல்லியிருக்காரு. அதனால் என்ன சொல்ல, நீங்கள் வந்து அப்போ குழந்தை இல்லாத சகோதர சகோதரிகள் நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்க குழந்தையாக பெற்றுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு நினச்ச வேண்டாம். நீங்கள் அதை நினச்சி நமக்கு குழந்தை இல்லையா நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். காரணம் அவங்க முன்னோர்கள் செஞ்ச நன்மைகளை குறித்து கூட ஆண்டவர் என்ன செய்வாங்க, நினைச்சேர்லி குழந்தைய உடனே கொடுப்பாங்க. அப்படியே அந்த குழந்தை கொடுக்கறதுனால கர்த்தரால் தான் கிடைக்கும். ஆணும் பெண்ணும் சேர்றதுனால கிடையவே கிடையாது. வசனம் தெளிவாக சொல்லுது. அப்போ கர்த்தரால் தான் அந்த சுதந்திரம் கிடைக்கும். எல்லா மக்களுக்குமே அப்படி தான். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ப்பத்தின் கனி அவராலே கிடைக்கும் பலன். அப்போ அந்த குழந்தை எல்லா சகோதர சகோதரிகளுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே கிடைக்குதும் லேட்டாக கிடைக்குதும் அது கர்த்தரால் வரக்கூடிய பலன் தான் அது. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செஞ்சார், யாக்கோபை அந்த லேயால் வந்து நினைச்சர்லினார். என்கிட்ட வந்து இப்படி புலம்புதால தன்னுடைய புருஷனையும் அவள் தங்கச்சி பறித்து வச்சுக்கிட்டு என் புருஷனை என்கிட்ட கொடுக்க மாட்டேக்கால அப்படின்னு சொல்லி அழுதால புலம்புறால அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சார், நினைச்சர்லி யாக்கோபை லேயால்கிட்ட வர வச்சாங்க. லேயால் வந்து கல்யாணம் முடிஞ்சு அவளுக்கும் கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆண்டவர் என்ன செய்தார், லேயாளுக்கு குழந்தைய கொடுக்கார். குழந்தை லேயால் அடுத்தடுத்து பற்றிக்கிட்டு இருக்கான். ஆனால் ரேக்காலுக்கு குழந்தை இல்லை. ஆனால் ரேக்கால் வந்து நினச்சிதா அவர்கிட்ட கேட்க புருஷன் எனக்கு குழந்தைய கொடுங்க. அப்போ மனுஷனில் கொடுக்க முடியுமா? முடியாது. ஆணும் பெண்ணும் சேர்ந்தா என்ன செய்யலாம், அந்த வந்து என்ன செய்யுது, அந்த இல்லற வாழ்க்கை வந்து என்னது திருப்தியாகும். அதுக்கப்புறம் வந்து என்ன செய்வாங்க, அவங்க வந்து ஒரே சரீரம் ஒரே மாம்சமாக வாழ்வாங்க. அவ்வளோதாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து கர்த்தரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதை வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகள் தெளிவாக நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிடணும். அதுக்கு தான் அந்த வீடியோ என்ன செய்ய நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த யூடியூப்பில் நம்ம இந்த இதே சேனலில் யூடியூப் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 15 வருஷம் குழந்தை இல்லாத சகோதர சகோதரிகள் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய சாட்சி இதில் போட்டிருக்காங்க. அவங்களும் 15 வருஷம் குழந்தை இல்லாமல் என்ன செஞ்சுருக்காங்க, இருந்திருக்காங்க. அவங்களும் என்ன செய்வாங்க, ஒரே சரீரம் ஒரே மாம்சமாக தான் வாழ்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு ஏன் குழந்தை இல்லை யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த குழந்தை வந்து கரு அடைக்கப்பட்டிருக்கு. ரேக்காலுக்கும் கரு அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தருடைய சமூகத்தில் அவள் திரும்ப ஆண்டவரை தேடினதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், குழந்தைய ரேக்காலுக்கு மன இறங்கி ரேக்காலுக்கு குழந்தைய கொடுத்தார். யோசேப்பையும் பெஞ்சமினும். அதே மாதிரி இந்த சகோதரியும் 15 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. கணவன் மனைவி என்ன செஞ்சாங்க, ஒரே சரீரம் ஒரே மாம்சமாக வாழ்ந்துருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் கர்த்தர் நினைச்சதுக்கப்புறம் தான் அந்த கர்ப்பப்பை என்ன செஞ்சிச்சு, அடைக்கப்பட்ட கர்ப்பப்பை துறக்கப்பட்டது. கர்த்தர் என்ன செஞ்சாங்க, குழந்தைய அந்த அன்பு சகோதரிக்கு சாமுவேலுக்கு அப்படி அண்ணாளுக்கு எப்படி ஒரு சாமுவேல் கிடைச்சது போல் இந்த அன்பு சகோதரிக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதில் ஒரு குழந்தையோடு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தைய கர்த்தர் என்ன செஞ்சாங்க, இந்த அன்பு சகோதரிக்கும் இந்த இயேசு கிறிஸ்து அற்புத ஊழியத்தின் மூலிமா கர்த்தரா இயேசு கிறிஸ்து அந்த சகோதரிக்கு கொடுத்தாங்க. இது மாறாத உண்மை. அதே மாதிரி நீங்களும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, வருத்தப்படாதீங்க, அதை நினச்சி கவலைப்படாதீங்க. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் அழுங்க. ஏன்னா அண்ணால் அழுதா, நான் போன வீடியோவில் சொன்னது போல் அண்ணால் அழுதா ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரே நான் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட புலம்பி அழுது கொட்டி தீக்கிற அவரோட பாரத்தை, அவருடைய அந்த விசாரணத்தை, அவருடைய அந்த வருத்தத்தை, அந்த துயரத்தை என்ன செய்கிறா, கொட்டி தீக்கிறான். தீர்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்தார் ஆண்டவர் வந்து, நான் ஆண்டவர் சமூகத்தில் அழுது தீர்த்துட்டேன், இனிமே நான் அழமாட்டேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட அண்ணால் எந்திரிச்சு போகிறாங்க. இதே மாதிரி நீங்கள் குழந்தை இல்லாத சகோதரர், இந்த 15 வருஷம் குழந்தை இல்லாத சகோதர சகோதரன் எவ்வளோ கண்ணீர் வடிச்சிருப்பாங்க, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ துயரப்பட்டிருக்காங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார், இந்த ஊழியத்தின் மூலிமா கர்த்தர் குழந்தை கொடுக்கணும்னு அவர் நியமிச்சிருக்காரு. அதனால் கர்த்தர் என்ன செஞ்சாங்க, வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. தொடர்ந்து என்ன ஜெபிக்க வச்சாங்க கர்த்தரா இயேசு கிறிஸ்து. அப்புறம் அவங்க கர்த்தர் சித்தத்தின்படி ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அழகான ஒரு ஆண் குழந்தைய கர்த்தர் கொடுத்தார். அன்னாளுக்கு சாமுவேலை கொடுத்தது போல் இந்த அன்பு சகோதரி பத்மாவுக்கும் அவங்க கணவருக்கும் ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தைய கொடுத்துருக்காரு. அதுவும் கர்த்தர் கிருபையால் ஊழியத்துக்குன்னு எழுப்பி பிரகாசிக்கும். அதுவும் கர்த்தர் நாம மையமாக உண்டாக அந்த குழந்தை வளரும். அதனால் நான் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, குழந்தை இல்லைன்னு சொல்லி மற்ற
எங்கேயும் போய் அழாதீங்க, கர்த்தருடைய சமூகத்தில் அழுங்க. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது. அதனால் குழந்தை வந்து கர்த்தரால் மட்டும்தாங்க வரக்கூடிய சுதந்திரம். இங்கே வந்து என்ன சொல்லலாம், மனுஷங்க யாருனாலும் சொல்லலாம், ஆணு பெண்ணு சேர்ந்த குழந்தை வந்துடும் வச்சுன்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் நினச்சேருனா மட்டும்தான் குழந்தை. அதுதான் லேயாளுக்கு கிடச்சிச்சு, அதே மாதிரி அண்ணாளுக்கும் கிடச்சிச்சு. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகளுக்கும் நீங்கள் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி நினச்சாதீங்க. வந்து உங்களுடைய பாரத்தை, உங்களுடைய கவலையை, உங்களுடைய துயரத்தை நினச்சிங்க ஆண்டவர் சமூகத்தில் கொட்டி தீருங்க. அந்த அண்ணாளோட கண்ணீருக்கு அவ்வளோ ஒரு வல்லமை ஆண்டவர், அந்த கண்ணீரை அந்த வல்லமையாக நினச்சதுனால தான் ஆண்டவர் நினச்சிருந்தாங்க சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுத்தாங்க. அதே மாதிரி நீங்கள் ஆண்டவரோட சமூகத்தில் உங்களுடைய குறைவு, உங்கள் கணவருக்குள்ள குறைவை நீங்கள் நினச்சிங்க அழுது ஜோம் பண்ணி பாருங்கள். உங்கள் அழுவின் கண்ணீருக்கு ஒவ்வொரு வேல்யூஷன் இருக்குது. அந்த அழுவின் கண்ணீரை கர்த்தர் பார்த்து உங்களுக்கும் ஒரு நினச்சிவாங்க, ஒரு தீர்க்கதரிசியான ஒரு குழந்தைய கொடுப்பாங்க. ஆண்டவர் குழந்தை இல்லாத சகோதர சகோதரிகளுக்கு அந்த கர்ப்பப்பை அடைச்சிருப்பார். காரணம் என்னென்னா, அதுக்கப்புறம் ஒரு பெஸ்ட்டான குழந்தைய கொடுக்க, ஒரு ஆசீர்வாதமான குழந்தைய கொடுக்க, உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, உங்களை வந்து மேன்மைப்படுத்தக்கூடிய குழந்தைய கொடுக்கறதுக்கு தான் கர்த்தர் என்ன செஞ்சிருப்பாங்க, தன்னை ஆராதிக்கிற பிள்ளைங்களோட கர்ப்பப்பையை அடைச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவர், நீங்கள் வந்து குழந்தை இல்லாத சகோதர சகோதரிக்கு கண்டிப்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்வாங்க, ஒரு நல்ல குழந்தையை கொடுத்து உங்களுக்கு ஒரு அது என்ன செய்வாங்க, உங்களை வந்து ஒரு அந்த வாழ்க்கையில் ஒரு மேன்மையடைய கர்த்தர் செய்வாங்க கண்டிப்பாக. அதில் வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரி குழந்தை இல்லைன்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, கவலைப்பட்டு மற்றவங்கள்ட்ட போய் சொல்லாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய கண்ணீரை விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, துயரப்பட்டு அழுங்க. அந்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாங்க. அதில் குழந்தை இல்லாத சகோதர சகோதரி எதை குறித்து என்ன செய்யாதீங்க, மற்றவங்கள்ட்ட புலம்பாம கர்த்தர்ட்ட புலம்புங்க. கர்த்தர் தாமே, கர்த்தரால் மாத்திரம்தான் இந்த கர்ப்பத்தின் கனி கிடைக்கக்கூடிய பலன் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உண்டாகும். அந்த குழந்தை இல்லாத சகோதர சகோதரிக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் ப்ரேயர் பண்ணுறேன். என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பிதாவாகிய நமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரா இயேசு ஸ்தோத்திரம், யெகோவா நிஷே ஸ்தோத்திரம், யெகோவா ஷாலமே ஸ்தோத்திரம், யெகோவா ராஃபா ஸ்தோத்திரம், லத்தப்பன் ஸ்தோத்திரம், லமிஷே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, அந்த இயேசு கிறிஸ்து அற்புத ஊழியத்தில் குழந்தை இல்லாத சகோதரிகளுக்கு எத்தனையோ பேர் குழந்தைய கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் குழந்தை எல்லாம் தவிச்சு ஏங்குற சகோதர சகோதரிகளுக்குலாம் அந்த கர்ப்பப்பையில் இயேசுவின் நாமத்தில் குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா. அந்த அடைக்கப்பட்ட கர்ப்பப்பை துறக்கட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவன் அண்ணால நினைச்சிருந்தது போல, லேயால நினைச்சிருந்தது போல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரி குழந்தை இல்லாமல் கண்ணீர் வேதனைப்படுற சகோதர சகோதரிகளை நீங்கள் நினைச்சிருட்டீங்கப்பா. நீங்கள் நினைச்சிருளி அந்த பிதாவாகிய தேவனத்தில் ஒரு ஒத்தாசை வந்து, அப்பா இசப்பா, அந்த கர்ப்பப்பைக்குள்ள இல்லாத அந்த குழந்தை இல்லாத கர்ப்பப்பைக்குள்ள அந்த குழந்தை இருக்கக்கூடிய ஒரு அழைப்பை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகளுக்கு கர்ப்பப்பையில நீங்க அடைச்சிட்டீங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில். அதுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா, உன் நிலத்தின் கனி ஆடுகள் பிறக்கும், மாடுகள் பிறக்கும், கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதம் உண்டாங்கிற வார்த்தையின் வல்லமை அவங்க கர்ப்பப்பையை ஆசீர்வதிக்கட்டும். அந்த வார்த்தையின் வல்லமை குழந்தையா மாறிடுச்சு இயேசு கிறிஸ்து நாமத்தில். அதுக்கு தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்த நன்றி செலுத்துறேன். இன்னும் குழந்தை இல்லாத சகோதர சகோதரிலாம் இன்னும் இந்த ஊழியத்தில் சாட்சியா கர்த்தரோட மகிமைப்படுத்துறவங்களா, கர்த்தரை போற்றுதவங்களா தெய்வம் நிப்பாட்டிட்டீங்க. அதுக்கு தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துற நன்றி செலுத்துறேன். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை நீர் கேட்டதுக்கா ஸ்தோத்திரம், பதில் கொடுத்ததுக்கா ஸ்தோத்திரம். கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி உங்க பாதத்தில் அர்ப்பணிச்சு வேண்டிக் கொள்ற நல்ல பிதாவின் ஆமென்.